தமிழக அரசியல்ல மிகப்பெரிய இழுபறியில நீடிச்சிட்டு வந்த பிரேமலதா விஜயகாந்த், ஓபிஎஸ் இவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இணைய போகும் இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருச்சு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இவங்க 2 பேரும் தங்களுடைய முடிவுகளை தனித்தனியா மாநாடு நடத்தி அறிவிப்பு வெளியிட இருக்கிறாங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பக்கத்துல நெருங்கிடுச்சு. இதுக்கு மேலும் கூட்டணி விவகாரங்களை இழுத்துட்டு போனா அது தேர்தல்ல பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிற உச்சகட்ட நிகழ்வுல தமிழக அரசியல் இப்போ திண்டாடுது. திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் இன்னமும் கூட்டணி பற்றி இறுதி முடிவுகள் எட்டப்படல. இது உமக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இந்த நிலையில தேமுதிக என்ன செய்ய போகுது, ஓபிஎஸ் என்ன செய்ய போறார் அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறி நீடிச்சிட்டு வருது. இதுக்கு இடையில ஏராளமான கோரிக்கைகளை முன்வச்சு பிரேமலதா போட்ட சவால்கள் எல்லாமே இப்போ வாபஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. தேமுதிக கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல்ல போட்டியிடக்கூடிய கட்சி நிர்வாகிகள் விருப்ப மனுக்கள் பெறலாம் அப்படின்னு உத்தரவிட்ட நிலையில 10% விண்ணப்பங்கள் மட்டும்தான் காலியாகி இருக்கு. அந்த வகையில பிரேமலதா விஜயகாந்த் கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார். அதை தொடர்ந்து அவருக்கு கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. அதனால ஏற்கனவே முன்னதா அவர் பேசின பேரங்கள் எல்லாத்தையும் வாபஸ் பெறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில டெல்லி பாஜக மேலிடத்திலிருந்து தமிழக பாஜகவுக்கு அதிரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுல உடனடியா பன்னீர்செல்வத்தை பாஜக கூட்டணியில இணைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில பன்னீர்செல்வத்து கூட இப்போ இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. இதே மாதிரி தேமுதிகவையும் பாஜக கூட்டணியில இணைக்கணும் அப்படின்னு அதிரடியா உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி கிட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி இறுதி முடிவை எடுத்துட்டாரு. இப்போ அரசியல் சூழ்நிலை தன்னுடைய பேரங்களுக்கு ஒத்து வராததால பிரேமலதா விஜயகாந்தும் கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. அந்த வகையில பிரேமலதா விஜயகாந்துக்கு தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய நிதி ஒண்ணு தரதுக்கு பாஜக முன்வந்திருக்கு. இதன் அடிப்படையில பாஜக கூட்டணியில பிரேமலதா விஜயகாந்த் இணைகிறது இறுதிக்கட்ட முடிவை எட்டியிருக்கு. பிரதமர் மோடி கூடிய சீக்கிரத்துல தமிழகம் வர இருக்கிறாரு. அவரு தமிழகத்துக்கு வரும்போது பிரேமலதா விஜயகாந்த், பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் அதே மேடையில ஒன்னா கைகோர்த்து நிற்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. இது தொடர்பா சமீபத்துல தமிழகம் வந்த அமித்ஷா கட்சி நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசி இருக்கிறாரு. நள்ளிரவு 12 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்துல பன்னீர்செல்வத்தை உடனே கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு அமித்ஷா சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அமித்ஷா அந்த ஆலோசனை கூட்டத்துல பேசும்போது தேமுதிகவை கூட்டணியில சேர்க்கறதுக்கு அதிமுக தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்பாடாயிட்டு இருக்கு. இதனால தேமுதிகவும் நம்ம கூட தான் கூட்டணி சேரும் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலமா பிரேமலதா விஜயகாந்த், பன்னீர்செல்வம் இவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில சேருவாங்க அப்படிங்கிறது உச்சகட்ட முடிவாகி இருக்கு. இதுக்கிடையில பிரேமலதா விஜயகாந்த் திமுக தரப்புல கூட்டணி அமைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்ப திமுக மேலிடம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.